பரவாயில்லையே, வாயை திறந்துட்டார தம்பி வாயை இன்னைக்கு. இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு. பாவம் அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. திடீர்னு யாரு எழுப்புனான்னு தெரியல. கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுப்பி எதையான்னு சொல்லட்டும். வலிமையா சொன்னப்புறம் நம்ம பார்ப்போம். அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிட்டு இருக்கு. தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அரசியல் கட்சி தலைவரா இருந்து ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்ற? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்து